நெல்லையில் தொடர்ந்து அரங்கேறி வரும் சாதிய கொலைகள். அப்பாவி இளைஞர்களுக்கு சாதி என்கிற விஷத்தை ஊட்டி வளர்த்து வரும் ரவுடி பேச்சுமுத்து. தலைமறைவாக இருக்கும் ரவுடியை நெருங்க முடியாமல் திணறும் போலீசார். நாங்குநேரி இரட்டை கொலைக்கும் ரவுடி பேச்சுமுத்துவுக்கும் தொடர்பு உள்ளதாக வெளியாகும் பரபரப்பு தகவல்கள். யார் இந்த பாயாசம் என்கிற பேச்சுமுத்து? அவனுடைய பின்னணி என்ன? தொண்ணூறு காலகட்டங்கள்ல நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, ராம்நாடு போன்ற மாவட்டங்கள்ல 3 சமுதாயத்துக்கு மத்தியில தொடர் சாதிய கலவரங்கள், மோதல்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப அது போன்ற சாதிய கலவரங்கள் கல்வி அறிவு வளர்ச்சினால ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஆனா மது, கஞ்சான்னு சாதி வெறிக்கு ஊறி போன ஒரு சில இளசுகள் தங்கள் சாதி மத்தியில தலைவனா உருவாகணும்னு நினைச்சு அடிக்கடி அப்பாவி இளைஞர்களையும் பொதுமக்களையும் பாரபட்சமில்லாம கொலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அப்படி சாதி ரீதியிலான தலைவரா உருவாகணும்னு ஒரு வெறியில வந்தவன் தான் இந்த நவீன். ஆனா அந்த நவீனையே ரவுடியா உருவாக்கியது பாயசம் என்கிற பேச்சுமுத்துன்னு சொல்லப்படுது. தூத்துக்குடியில் உள்ள மணக்கரை கிராமத்தைச் சேர்ந்த பேச்சுமுத்து தன்னோட 13 வயசுல ஒரு கொலை முயற்சி கேஸ்ல ஈடுபட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில அடைக்கப்பட்டான்னு சொல்லப்படுது. அங்கிருந்துதான் இவனோட சாதி ரீதியான கொலைகள் ஆரம்பமாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம கட்டுன மனைவியையும் துடிக்க துடிக்க கொன்ன கேஸும் இவன் மேல இருக்குன்னு சொல்லப்படுது. இப்படி மிருகத்தனமா செயல்படுற பேச்சுமுத்தால இன்னைக்கு தென் மாவட்டமே நிம்மதியை இழந்திருக்கு. தனது சமுதாய மக்கள் அதிகமா வாழற ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் குறிப்பிட்ட அப்பாவி இளைஞர்களை தேர்ந்தெடுக்கிற பேச்சுமுத்து அவங்க குடும்பத்துக்கு உதவி செய்யற மாதிரி நடிச்சு அந்த இளைஞர்களை மூளைச்சலவை செஞ்சு தன்னோட அடியாட்களா யூஸ் பண்ணிப்பான்னு சொல்லப்படுது. இது மூலமா இவன் தன்னோட நெட்வொர்க்கை தமிழ்நாடு ஃபுல்லா விரிவுபடுத்தி இருக்கான். இவன் லோக்கல் போலீஸ், இன்ஸ்பெக்டர், காவல் அதிகாரிகள்னு ஒரு சிலரை கைக்குள்ள வச்சுக்கிட்டு எந்த ஒரு வழக்கிலையும் ஸ்டேஷன்ல நேர்ல ஆஜராக மாட்டான்னு சொல்லப்படுது. அப்படி இவனால உருவாக்கப்பட்டதா சொல்லப்படுற தூத்துக்குடி பக்கப்பட்டியைச் சேர்ந்த வடிவேல் முருகனும் கீழனத்த கிராமத்தைச் சேர்ந்த மாயாண்டியும் இப்ப உயிரோட இல்ல. 2 பேருமே மாற்று சாதி இளைஞர்களால பழிக்கு பழியா கொலை செய்யப்பட்டுட்டாங்க. அவங்களுக்கு அப்புறம் இப்ப தன்னோட தளபதியா நாங்குநேரியை சேர்ந்த நவீனையும் லெப்ட் முருகனையும் பேச்சுமுத்து தேர்ந்தெடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கில் உள்ள நவீனை வச்சுதான் நெல்லை தீபக் ராஜாவை கொலை செய்ய பேச்சுமுத்து திட்டமிட்டிருந்ததா சொல்லப்படுது. அதுக்கேத்த மாதிரி தனது சமுதாயத்துல பெரிய தலையா உருவாகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நவீனுக்கு இந்த கொலைக்கான அசைன்மெண்ட் அல்வா சாப்பிட்டத போல இருந்துச்சு. அதே நேரத்துல தீபக் ராஜாவும் தன்னோட சமுதாய ரீதியான வளர்ச்சியில முன்னேறிக்கிட்டு இருந்தது நவீனோட கண்ணை உறுத்தி இருக்கு. இதனால தன்னோட அசைன்மெண்ட்டை கச்சிதமா முடிக்கணும்னு நினைச்ச நவீன் 2024ஆம் ஆண்டு மே 20ஆம் தேதி நெல்லை கேடிசி நகர்ல உள்ள வைர மாளிகை ஹோட்டல்ல தனது பெண் தோழியோட இருந்த தீபக் ராஜாவை முகத்தை செதச்சி துடிக்க துடிக்க கொடூரமா கொன்னிருக்கான். இப்படி ஆரம்பிச்ச இந்த கொலைகள் அடுத்தடுத்து அரங்கேறாம இருக்க இரு சாதியில உள்ள முக்கிய தலைகளை வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி இருந்ததா கூறப்படுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் சாதி ரீதியான கொலைகள் நெல்லையில நடக்காம இருந்துச்சு. இந்த நிலையில தான் இப்ப நாங்குநேரியில ஒரு பயங்கர சம்பவம் அரங்கேறி இருக்கு. தனக்கு தளபதியா இருந்த நவீன் தன்னை விட தனது சமுதாய இளைஞர்கள் மத்தியில வேகமா முன்னேறது பேச்சுமுத்து மற்றும் லெப்ட் முருகனுக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லப்படுது. நவீனை முடக்கிவிட துடிச்ச 2 பேரும் அவனை மொத்தமா தீர்த்து கட்டவும் திட்டம் போட்டதா கூறப்படுது. ஆனா நாட்கள் போக போக இந்த திட்டத்துல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. நவீன மொத்தமா முடிச்சா நம்ம சமுதாயமே நமக்கு எதிரா திரும்பிரும்னு நினைச்ச பேச்சுமுத்து லெப்ட் முருகனை சமீபத்துல நேர்ல சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தினதா கூறப்படுது. நாங்குநேரியில ஒரு கொலை திட்டத்தை அரங்கேற்றி அதுல நவீன சிக்க வச்சு அவரை குண்டர் சட்டத்திலேயோ இல்லன்னா போலீசாராலேயோ என்கவுண்டர் செய்யவோ தூண்டிவிட 2 பேரும் திட்டம் போட்டதா சொல்லப்படுது.
அதுபடிதான் பெரும்பத்து கிராமத்துக்குள்ள நுழைஞ்ச ஒரு கும்பல் டீ கடையில உட்கார்ந்துகிட்டு இருந்த 6 பேரை கண்மூடித்தனமா பயங்கர ஆயுதங்களால வெட்டிட்டு அந்த கடை மேல பெட்ரோல் குண்டையும் வீசி இருக்கு. இதுல மாற்று சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த வடமாநிலத்தவரும் துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டாங்க. அடுத்து ரத்த வெள்ளத்துல துடிச்சுக்கிட்டு இருந்தவங்களை பார்த்த அந்த கும்பல் போலீசாரோட கவனத்தை திசை திருப்ப நவீன் வாழ்க நவீன் வாழ்கன்னு கோஷமிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போனதா சொல்லப்படுது. இதனால அந்த பகுதியே கலேபரமா காணப்பட்டுச்சு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் கொலையாளிகளை பிடிக்க 5 தனிப்படைகளை அமைச்சு 7 பேரை கைது பண்ணிட்டாங்க. இதுக்கிடையில சமூக வலைத்தளத்துல வீடியோ பதிவிட்ட நவீன் இந்த கொலைக்கும் தனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு பேசி இருந்தான். இதனால உண்மை கொலையாளிகளை கண்டுபிடிச்சு அவங்க மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு பாதிக்கப்பட்டவங்க தரப்புல கோரிக்கை விடுத்திருக்காங்க. தலைமறைவா இருந்து ரவுடி சாம்ராஜ்யத்தை நடத்திக்கிட்டு வரும் பேச்சுமுத்து மற்றும் லெப்ட் முருகன் கும்பல்களை போலீஸ் களை எடுத்தால்தான் தென் மாவட்டங்கள்ல இனி சாதி ரீதியா நடக்கிற கொலைகள் குறையும்னு அங்குள்ள மக்கள் தெரிவிச்சிருக்காங்க.